தமிழகத்தில் இன்னைக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளி நம்ம பேசுகிறோங்க. எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அரசு பள்ளியை முழுவதுமாக மூடிவிட்டால் என்பதுக்கு உதாரணம் பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 62% குழந்தைகள் தனியார் பள்ளியில், 37% குழந்தைகள் அரசு பள்ளியில். திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 43% குழந்தைகள் அரசு பள்ளியில், இன்னைக்கு 37% குழந்தைகள் அரசு பள்ளியில். அப்படின்னா 4 வருஷத்தில் 7% குழந்தைகள் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளிக்கு போயாச்சு. ஆனால் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு. காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்டில், முதல் கேபினெட்டில் கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருந்த பொறுப்பு. பாருங்க, இன்னைக்கு அரசு பள்ளியில் 37% மாணவர்கள் மட்டும்தான், 62.1% இன்னைக்கு தனியார் பள்ளி. 7% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்க 5,26,052. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் 3,21,303. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேற ஏதோ வேணும், அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும். இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால வண்டி இப்படியே ஓடிட்டே இருக்குது. மக்களுக்கு வேற ஏதோ வேணும், அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும். ஆனால் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறனால நம்ம நினைக்கிற எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேது. அதனால் நிச்சயமாக இந்த 2026 மே மாதம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில், மேவா ஏப்ரலான்னு தெரியாதுங்க, மேலே ஒரு வேளை நடந்துட்டா நான் முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லை பொருளை கிளப்புவாங்க. ஏப்ரல் மாதத்துலேயோ மே மாதத்துலேயோ எப்போ அந்த தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விநாயகருக்காக ஒரு முறை யோசித்து, இந்த தர்மத்தை, எல்லா தர்மமும் நல்லா இருக்கணுங்க, நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அரசு ஒரு தர்மத்திற்கு எதிராக இருக்கிறனால இந்து முன்னணி புயலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதான் அதில் வேகவே